संहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा தெரியாம நெருப்புல சுட்டுக்கிட்டாலே பயங்கரமா நமக்கு ஒரு மாதிரி கொப்பளமா வந்துடும், கொதிச்சு போகும். எப்படி ஹவு இட்ஸ் பாசிபிள் யூ மேரி மிராக்கிள் யூனோ? அதாவது கிச்சன் நீங்க தமிழ்ல பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. வா, பெரிய விஷயம். எவ்வளவு நாளா கத்துக்கிட்டு இருக்கீங்க? அது இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 வருஷமா பண்றேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாரு. இப்போ ஜென்ஸ்னா நிறைய பேர் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் லேடிஸ்லேயே முதல் முறையாக இந்தியாவிலேயே நம்பர் 1 ஃபஸ்ட்டு 47 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பண்ணிகிட்டே போனேன். அண்ட் நீங்க வந்து ட்ரிபிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த ஹூலா ஹூப்ல. அது மட்டும் இல்லாம வேரியஸ் கின்னஸ் ரெக்கார்ட் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயம் நம்ம பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க வேற லெவலில் கலக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த கில்லாடி ராணி என்ன பண்ண போறாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்ன மாதிரியான டான்ஸா இருக்கும், என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்? பண்ணாதான் பார்க்க முடியும். பார்க்கலாமா? பார்க்கலாமே. எனக்கு ஒரே விஷயம்தான் புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தீயை வச்சுக்கிட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கெல்லாம் அந்த பையன் சீண்டவே இல்லை. இந்த பொண்ணு டார்லிங் டம்புக்கு இப்படி ஆனோன்னா அவன் எந்திரிச்சு விசில் அடிச்சு ஆடுற நீங்கலாம். அந்த கூட்டத்துல நீயும் ஒருத்தன் தானே? எது அந்த கூட்டத்துல பார்த்தம்பா, நல்லா இருந்தது. அப்புறம் நானும் எந்திரிச்சு இப்படிலாம் ஆடினேன். ஹவு யூ டூ திஸ் வெரி வெல். டார்லிங் டம்புக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நான் நேட்டிவ் வந்து கும்பகோணம். இங்கே சென்னையில் செட்டில் ஆயிட்டோம். ஓகே. கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண்தானா, மண்ட தாளடி காத்துல பறக்க வந்த பெண்தானா. எப்போ பாட்டு போட்டாலும் ஆடக்கூடாது, அப்புறம் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? எந்த மாதிரி கேம் ஷோ ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஜாலியாக விளையாடணும், அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் எல்லாம். சும்மா தர மாட்டாங்க. விளையாண்டு ஜெயிச்சா அது ஒன்னொன்னா நீங்க விளையாண்டு ஜெயிச்சீங்கன்னா சித்தார்த்த மாதிரி இருக்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கிடைக்கும், பாத்துக்கோங்க. அத்தாடி. தேங்க்யூ ஸோ மச். உங்க இடத்துக்கு நீங்க போலாம். ஸோ சுகன்யா வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அடுத்தது யாரு? அந்த குடும்ப தலைவி யாருன்றது பார்க்கலாமா? So let's welcome the next contestant.
நான் அந்த சைடு நின்று இருந்தானா அந்த முத்தத்தை அப்படியே கேட்ச் பண்ணியிருப்பேன். பின்னாடி வந்துட்டேன். போயா நீனா பாத்தீங்களா, சும்மா விசில் எடுத்தா மட்டும் கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் பவித்ரா பிரகாஷ், நான் சென்னையில இருந்து வரேன். பிரகாஷ் யாரும் புருஷன் தானே, அவருக்கு கொடுக்க மாட்டீங்களா? அவருக்கும் ஏங்க இது பிரதருங்க, பிரதருக்கு கொடுக்குறது எல்லாத்தையுமே தப்பாவே பார்க்காதீங்க. இதுல வந்து எதையாவது ஒண்ணு உங்க கண்ணு எது மேல இருக்கு? ஃப்ரிட்ஜ். ஆமா. ஓகே, சோ அது ஜெயிக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில 4வது வரப்போற கண்டஸ்டன்ட் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் தி 4th contestant. ஸோ எல்லா கண்டஸ்டன்டும் பாத்தீங்கன்னா பாட்டு போட்ட உடனே நம்மள அப்படியே மறந்து போய் முன்னாடி நின்று ஆடினாங்க. இவங்க மட்டும் தான் இதுங்க ரெண்டு ஏதாவது ஆடு பார்த்து ஆடலாம்னு நினைச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஏமாந்துட்டீங்க. ஆமா, 2 நாளா வச்சு எங்களை கோரி எப்படி இருக்காங்க, ஒரு ஸ்டெப் ஆடல நாங்க. எனிவேஸ் தேங்க் யூ சோ மச். பேர் சொல்லவே இல்லை. ராதிகா. ராதிகா செந்தில்குமார். ஸோ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இதான் உங்க டக்கு. இப்போ ஜென்ரலாக இதில் தெரிஞ்சு நிறைய கேம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸர் அமுத்துவாங்க. இங்கே உங்கள்கிட்ட அது இருக்கா? இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம், உங்களோட டேலண்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்? பேரட். எப்படி கத்துவோம்? கிக்கி. பேரட் எப்படி கத்துவோம்? கிக்கி. கிளியே கிளியே கிக்கி கிளியே கிளியே கிளியே. போதும் போதும், இன்னும் நிறைய இருக்கு, இப்பயே ஆடிட்டா எப்படி? நீங்க எந்த மாதிரி கத்துவீங்க? பூனைக்கு தொண்டை கட்டி இருக்கு போல இருக்கே. குட்டி பூனை. குட்டி பூனையா? இப்பதான் பிறந்திருக்கும் போல இருக்கு. அது தெரிஞ்சா உடனே நிம்மியா வந்துருங்க. நீங்க மயில் அப்படிதானே நான் கத்தும். இல்ல, நான் உங்களுக்கு அண்ணனான்னு கேக்குறேன். மயில் எங்கடா கெட்டு போட்டு, அது எனக்கு தேவை கிடையாது. ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா? அவர் வந்து அருவாளோட இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால ஏன் ஏதோ கறி வெட்டு வரா உங்க வீட்டுக்காரு? இல்ல, ஜாஸ்தி ஏதாவது பேசினாங்கன்னா அப்புறமா முதல்ல அவனை தான் வெட்டணும். கரெக்ட். நீங்க சொல்லுங்க, எது மாதிரி கத்துவீங்க? டாக் மாதிரி. டாக். வவ் வவ். இது உங்க வீட்டுக்கார கூப்பிடுறீங்க. இது நை. சரி, டாக் எப்படி கத்தும்? எங்க வீட்ல இருக்க நாய் இப்படிதான் கத்தும். உங்க வீட்ல இருக்க நாய் எப்படி கத்தும்னு சொல்லி கொடுங்க, சொல்றேன். என் வீட்டுல என்னதான் வளர்க்குறாங்க நாய் மாதிரி? அதான் நாய் மாதிரி வளர்க்குறாங்களா, அப்ப நாய் மாதிரி கத்துங்க. காண்டுக்கலாய். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ கிளிப் போடுவோம். மேபி அது வீடியோவா இருக்கலாம், இல்ல ஆடியோவா இருக்கலாம், இல்ல அது ஒரு இமேஜா இருக்கலாம். ஸோ அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து நுண்ணிப்பா பார்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். ஸோ இதில் ஒவ்வொரு ஆன்சருக்கும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெடி? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளிப் வரப்போகுது, போடுங்க. இதுவா உங்க டக்கு. தம்பி, எதுக்கு இந்த எமோஷன்? இல்லை, நீங்கள் தானே சார் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. இங்கே பாரு, இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கு கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சுமாரடே. என்னது? சுமாரடே. ஓஹோ. லிசன் லேபர்ஸ், பேட்டரி சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் லான்ச் பண்றேன். ஓகே, கிளிப் பார்த்துட்டீங்களா? ஸோ தனுஷ் இந்த படத்துல என்ன உணவை பார்சல் செஞ்சார்? கிக்கி. மியாவ். மியாவ் ஃபர்ஸ்ட். பூரி சென்னா. பூரியா தோசையா? சரி, அது நீ சொல்லிட்டு அவ்வளோதான். மியாவ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க சொன்னது பூரி. ஓகேவா? ஸோ அது கரெக்டா தப்பா அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மேனேஜரை பார்த்த உடனே வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது, இந்த டிமிக்கு கொடுக்குற பம்மாத்தெல்லாம் இனிமே நடக்காது. சுமாரடே. பூரி இஸ் தி ரைட் ஆன்சர். சோ இது வந்து கரெக்ட்டா பூரின்னு கண்டுபிடிச்சி 10 பாயிண்ட் வாரின் போயிருக்கீங்க. சோ அடுத்து வந்து ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று வரும். ஓகேங்களா? சோ அத நல்லா கூர்மையா கேட்டுக்குங்க. அதுல என்ன அந்த கேள்வி இருக்கு. ஓகேவா? சோ ஆடியோ ப்ளீஸ். மென்மையாய் மெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீ வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய் என்னாயுள் எல்லைகள். ஆடியோ கேட்டீங்கல்ல? என்ன படம்னு தெரியும்ல? ஸோ இந்த பாட்டோட முதல் வரி என்ன? மியாவ். கியூ. கையை தூக்குனா அவுட். அவ்வளோதான். மியாவ். கமான் மியாவ்.
மறந்துடுச்சு. 5 4 3 2 1 மியாவ் காலி. ஓகே நீங்க சொல்லுங்க. என்னது யாரு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான், அதனால. சரி அந்த கொஞ்சத்தையாவது பாடுங்க. அதுக்கு யாத்தியா யாருடியா? யாஞ்சி 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 யாஞ்சி. ஸோ இந்த சாங் தான் இப்போ இந்த யாஞ்சி தான் கரெக்டா அப்படின்றத பார்த்துருவோமா? யாஞ்சி யாஞ்சி நெஞ்சில் வந்து வந்து நிக்கிற. இது வந்து எல்லாருமே ஒரு மாதிரி கொதறி சொன்னதுனால இது வந்து சரியான பதிலாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. பரவாயில்ல, யா வரைக்கும் சொன்னதுனால உங்களுக்கு 5 பாயிண்ட் வச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ. ஓகேவா? உங்களுக்கு 5 பாயிண்ட், உங்களுக்கு 10 பாயிண்ட். நம்ம முட்டை தெரியுமா? முட்டை வந்ததுலேருந்து முட்டை இந்த அங்கிட்டு இந்த லாஸ்ட் ரெண்டும் முட்டை 2 முட்டை. ஸோ இதுவா உங்க டக்குல மூணாவதா கேட்க போற கேள்வி என்னன்றத நம்ம எல்இடி வால்ல பார்க்கலாம். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா வெடிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு வார்த்தை மட்டும் பீப்ல இருக்கு. ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க. கிக்கி கிக்கி மியாவ். கொஸ்டின் என்ன முடியலம்மா, அதுக்குள்ள மியாவ் மியாவ்னு கத்தணும்னா கீகி தான் முதல்ல. கீகி கமான் கோல்டு ஃபிஷ் கமான். கொளுத்தாம வெடிக்கும். யூ நோ இட்ஸ் ரைட். யா ஷூர். ஸோ அவங்க வந்து கொளுத்தாம வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொளுத்தாம வெடிக்குமா இல்லை கொளுத்தி வெடிக்குமான்றதை நீங்கள் போட்டால் தான் தெரியும். ஆன்சர் ப்ளீஸ். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். ஓகே இதுவா உங்க டக்குல அடுத்த கேள்வி என்னன்றத நம்ம எல்இடி வால்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்இடி வால் ப்ளீஸ். உள்ள போறதுக்கு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே. இருங்க. என்ன வீட்டையே சுட்டுட்டானுங்க? என்ன வழக்கம் போல உன் கொட்டாய் காலியா? இந்த பக்கம் வந்திருக்க. ஓகே கிளிப்பை பார்த்துட்டீங்களா? ஸோ ஒரு கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து சிறியவர் இருமா என்ன கேள்வி மியாவ் கிக்கி மியாவ். அம்மா இருமா மோதவா. சிறியவர் பெரியவர்னு இருந்தது இல்லையா? ஸோ அதில் சிறியவருக்கு ஏங்க இவங்க வீட்டுக்காரங்களாம் யாருங்க? எப்படிங்க சமாளிக்கிறீங்க வீட்டில்? இதில் வந்து இந்த நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒன்று போய் எடுத்துட்டு தான் கொண்டு போய் வச்சோன்னா உங்களுக்கு காசு வந்துச்சு. அது எந்த பொருள்? பூனை சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மீட்டர் மீட்டர். என்ன எக்ஸாக்ட்லி. அகைன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பவித்ரா. சோ இதுவா உங்க டக்குல அடுத்த கேள்வி என்னன்றத நம்ம எல்இடி வால்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே பழகனவே. ஓகே இப்போ ஒரு ஆடியோ வந்து கேட்டிங்களா? ஸோ இந்த பாட்டு என்ன ஸ்டார்ட் ஆகும்? அதான் மியாவ். நீங்க தான் பபோ சொன்னது, சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லிருங்க. கண்ணே கண்ணான கண்ணே உன் மீது என் மீது சாயவா. இந்த பாட்டு தான் நீங்க பண்ணீங்களா? சாமி. ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க 10 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சூப்பர், நல்லா விளையாடுறீங்க. இதான உங்க டக்குல லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எல்இடி திரையில பாசத்துக்கு முன்னாடி தான் நான், பகைக்கு முன்னாடி நான் புலி. ஸோ ரொம்ப ஃபேமஸான டைலாக் இது. ஸோ எல்லாருமே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு டைலாக். மயில் நீங்க மயில் கோட்டீஸ்வரி கமான் கோட்டீஸ்வரி.
தூசுன்னு சொல்லுவாரு. தூசுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆஹா இல்ல பாசத்துக்கு முன்னாடி மாஸ். இத கேட்டதுக்கு அப்புறம் அம்பட்டு லூஸ். சரி ஓகே. சோ உங்களுக்கு அப்புறம் பூனைக்குட்டி. பாசத்துக்கு முன்னாடி நான் சாமி. சாமி. பாசத்துக்கு முன்னாடி மாஸ். பாசத்துக்கு முன்னாடி நான் மாஸ். ஆடியன்ஸ் உங்களை கலாய்க்கிறாங்க. இது கூட தெரியாம மக்கா இருக்கிறீங்களே. என்னத்த வச்சுக்கோங்க. சரி 2 பேருமே அவுட். உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. பௌபோ கமான் பௌபோ. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் எலி. கிக்கி. இருமா கடைசியா நீ மட்டும் தாமா இருக்க. என்ன சொல்லுங்க. பாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு எலி. அதானே. பகைக்கு முன்னாடி நான் புலி. இது ஒரு டயலாக். இதை இளைய தளபதி பேசுவாரு. அதான் நீங்க அந்த புலியை கேப்சர் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி எதை சேர்த்தா நல்லா இருக்கும் எலின்னு சேர்த்துட்டீங்க. ஓகே லாஸ்டா இருக்கிறது நீங்க அம்மா. என் மானத்தை காப்பாத்தி விட்டு கோல்டு பிச்சு. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் கிளி. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அதான் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பச்சைக்கிளி வெட்டுக்கிளி இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு ரோட்ல பார்த்தா இந்த கேள்வியை கேளுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நீங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. வீட்டுக்காரர் இங்க இல்லையா? எங்க பையன் இருக்கிறாரு இங்க. சரி உங்க பையன்கிட்ட கேட்போமா? கேளுங்க. சோ இப்போ வந்து ஒரு இளைய தளபதி அவங்களோட டைலாக் வந்தது பாத்தீங்களா? விஜய் சாரோட டைலாக். ஆமா. என்னம்மா டைலாக்? பாசத்துக்கு முன்னாடி நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. சோ இது கரெக்டா தப்பா அப்படின்றத கேட்டுரும். ஓகேங்களா? ஓகே. சோ ஒரிஜினல் ஆடியோ ப்ளீஸ். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. புலி அதுதான். ஓகே, நம்ம பூனைக்குட்டி பவித்ரா வந்து 20 பாயிண்ட்ஸ் வாங்கி லீடிங்ல இருக்கிறாங்க. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து 10 மதிப்பெண்கள் வாங்கி அவங்களோடயே பக்கத்துல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர்ஸ்: பவித்ரா 20 பாயிண்ட்ஸ், கோட்டீஸ்வரி 10 பாயிண்ட்ஸ், ராதிகா 10 பாயிண்ட்ஸ், சுகன்யா 10 பாயிண்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியோட 2வது ரவுண்டுக்கு போறோம். ஆமா. அண்ட் இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபா இப்பவே கண்ணை கட்டுதே. இப்பவே கண்ணை கட்டுதே. ஓகே காயத்ரி, அண்ட் இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்க நம்ம 4 கில்லாடி ராணிஸும்? பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே பரவசமா ஃப்ளோர் முழுக்க பலூன்களா இருக்குது. சோ இப்போ நம்ம வந்து அட் அ டைம்ல 2 கண்டஸ்டன்ட் கூப்பிட போறோம். ஓகே. அண்ட் 2 பேருமே வருவாங்க. அவங்களோட கண்ணை வந்து நம்ம கட்டிட்டு ஓகே ஒருத்தருக்கும் ஒரு கலர் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுகன்யாக்கு மல்டி கலர்னா நம்ம பூனைக்குட்டி பவித்ராக்கு ரெட் கலர் கொடுத்துருவோம். ஓகே. 2 பேரும் கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் கண்ணை கட்டுற அளவுக்கு அவங்க கண்ணு கட்டுதுப்பா அப்படின்ற அளவுக்கு தேடி ஓடி போய் இந்த பலூன் மேல உட்காந்து இந்த பலூனை உடைச்சு திம்சம் பண்ணணும். உட்காந்து உடைக்கலாம், படுத்துட்டு உடைக்கலாம், எப்படி அது அவங்களோட விருப்பம். நின்னுட்டு காலையும் எட்டி மிதிக்கலாம். ஆமா. இப்ப பச்சைக்கிளி அவரோட ரெட்டை விட்டுட்டு வேற கலரை போய் உடைச்சிட்டாங்கன்னு வைங்க. சோ இந்த டீமுக்கு பாயிண்ட் வந்துரும். சோ அது மாதிரி நீங்க அவங்க பலூன் உடைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் போயிடும். சோ உங்களுக்கு நாங்களும் கைட் பண்ணுவோம், அந்த ஆடியன்ஸும் கைட் பண்ணுவாங்க. நான் வந்து பவித்ரா சப்போர்ட் பண்றேன். நீங்க வந்து உங்க வழக்கம் போல உங்க கோல்ட் பீஸ். ஓகே ஓகே, வாங்க பவித்ரா சுகன்யா 2 பேரும் வாங்க. ரெடியா? ஓ நவ் வி கோனா சி பச்சைக்கிளியார் பூனைக்குட்டி. And your time starts now. யார தேடிக்கிட்டு இருக்க?
நீங்க உடைச்ச லட்சணத்தை நீங்களே பாருங்க. நல்லா திரும்பி பாருங்க. கலர் கலரா இருக்குதா? வெரைட்டி வெரைட்டியா சொல்லக்கூடாதா? சொன்னா மட்டும் இப்படி தேடி பிடிச்சி உடச்சு போடுவேன். நீ உடச்சு போற அவங்களுக்கு. ஸோ இப்போவே கண்ணை கட்டுது இந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி பவித்ரா வந்து 100 மதிப்பெண்கள்ல லீடிங்ல இருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து அவங்க 20 மதிப்பெண்கள் எடுத்திருந்தனால டோட்டலா 120 மார்க்ஸ்ல லீடிங்ல இருக்கிறாங்க. அண்ட் இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்ம சுகன்யா வந்துட்டு 40 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க 4 பலூனை உடைச்சு. அதுல ஒண்ணு நாங்க கரம் கொடுத்தோம், அதை சொல்லுங்களேன். ஆமா, தெரியாம உடைச்சு பேச்சு மட்டும் பேசுறீங்களா? எனிவேஸ், thank you so much. Please go back to your place. இப்பவே கண்ணை கட்டுது இந்த செக்மெண்ட்டை வந்து விளையாடுறதுக்காக நம்ம கூட அடுத்து வந்து கோட்டீஸ்வரியும் ராதிகாவும் ரெடியா இருக்கிறாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். சரி, நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டை வச்சு இந்த ரவுண்டை வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஏதோ கலாய்க்கிற மாதிரியே தெரியுது. தெரிஞ்சா சரிதான். சரி, ரைட், கம் ஆன். தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டுவோ மன்னவா. சோ இப்ப இது வந்து உங்க வீட்டுக்கார நினைச்சு தான் பண்ணீங்களா? ஆமா, அவரை நினைச்சுதான் பாடுறேன். அப்புறம் ஏன் அவரை பார்க்கவே இல்லை நீங்க? அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, ரெடியா? கோட்டீஸ்வரி வந்து மல்டி கலர்ஸ் உடைக்க போறாங்க. அண்ட் உங்க டீம் ராதிகா வந்து ரெட் கலர் ஹார்டின் பலூன்களை உடைக்க போறாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா மறுபடியும்? கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நகராதீங்க, நகராதீங்க. நம்ம சைடு பூரா அவங்க உடைச்சதுதான். So how do you feel when you burst the balloon? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. நான் உங்களோட வாய்ஸை மட்டும் தான் ஹியர் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. இப்பவே கண்ணை கட்டுதே இந்த ரவுண்ட்ல உங்களோட டீம்ல எத்தனை பலூன் உடைச்சிருக்காங்க ஏதாவது தெரியுமா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்துட்டு 9 பலூனை உடைச்சிருக்கோம். 9 பலூன் உடைச்சிருக்கோம். 9 பலூனை நாங்களும் உடைச்சிருக்கோம். ஆமா. So the scores are equal. ஓகே, நம்ம கண்டஸ்டன்ட்ஸோட ஓவரால் ஸ்கோர்ஸ் பாத்துறலாமா? சோ நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் விளையாடி இருக்கோம். இந்த 2 ரவுண்டோட ஸ்கோர்ஸ் டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டோட முடிவுல பவித்ரா 120, கோட்டீஸ்வரி 100, ராதிகா 100, சுகன்யா 50. அடுத்த ரவுண்ட்ல வந்து என்ன வேணா மாறலாம். ஆமா. இந்த ஃப்ரிட்ஜை யார் எடுத்துட்டு போறாங்கன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் சுகன்யா, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. கோல்ட்ஃபிஷ், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். வை யூ? ஆமா, நீங்க இப்ப ஃப்ரிட்ஜ் வின் பண்ணலன்னு வைங்களேன், அவர் கை காசு போட்டா தான் ஃப்ரிட்ஜ் வாங்கி உங்க வீட்ல கொண்டு வந்து இறக்குவாருங்க. வேலை சரியில்லை, ஓகேவா? கோ நைட் சுடுகாடு வை மீ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டே இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு உள் மனசுல ரொம்ப நேரமா ஒரு ஆசையா இருக்குது. ஸோ 2 ஆட்ட நாயகிகள் இங்க இருக்கிறீங்க. ஸோ நம்மளோட ஆங்கர் வேற பாத்தீங்கன்னா வந்துட்டு நவரசன் நாயகன் மாதிரி ரொம்ப அழகா ஆடுவாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து நம்ம ஆட்ட நாயகன் சித்து கூட ஒரு ஆட்டம் போடலாமா?
இப்போதான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க இங்கதான் இருக்கியா? சோ சித்து வந்து இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருப்பாரு. So, இந்த ரவுண்ட் வந்து முக்கியமான ஒரு ரவுண்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ரவுண்ட்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்கி லீடிங்ல இருந்தா மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். சோ இந்த 4 பேர்ல யாரோ 2 பேர் மட்டும் தான் அடுத்த ரவுண்ட் போக போறீங்க. 2 பேர் இதோடயே வந்து எலிமினேட் ஆக போறீங்க. சோ இந்த ரவுண்ட்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின ஸ்கோர்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிரும் அடுத்த ரவுண்ட் யார் யார் போக போறாங்கன்னு. சோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சோ எல்லாருமே வந்து இந்த ரவுண்டை வந்து சிறப்பா விளையாடுங்க. அண்ட் நீங்க எல்லாருமே வந்து கில்லாடி ராணி ஆகணும் அப்படின்றது எங்களோட ஆசையும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க எஃபர்ட் போட்டு விளையாடுங்க. அண்ட் இந்த ரவுண்டு தான் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஓகே, அண்ட் இந்த ரவுண்டோட பேரு வாமா மின்னலு. வாமா மின்னலு. ஒரு கோன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கோன் மேல அந்த பாலை ஐஸ்கிரீம் மாதிரி நீங்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இங்கே இருந்து அப்படி அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி கை எதுவும் வச்சுக்கூடாது. ஓகேங்களா? ஒரே கால் தான். ஜம்ப் பண்ணி போயிட்டு உங்கள் 2 பேத்துக்குமே அங்கே 2 பேஸ்கெட் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டு வரணும். இன்கேஸ் நீங்கள் இப்படி போகும்போது ஏதாவது ஒரு பால் கீழே விழுந்துருச்சு அப்படின்னோன்னா அதை எடுத்துட்டு திருப்பி எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அகைன் நீங்கள். முக்கியமான விஷயம், ஜம்ப் பண்ணி தான் போகணும், நடந்து போக கூடாது. கோன் மேல இருக்கிற பால் மேல கை வைக்க கூடவே கூடாது. வாமா மின்னல இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக சுகன்யா அண்ட் கோட்டீஸ்வரி வாங்க. நம்ம ரவுண்ட்னாலே 2 minutes டைம் கொடுக்கப்படும். அந்த 2 minutes டைம்ல வந்துட்டு யார் நிறைய பால்கள் போடுறாங்களோ அவங்க தான் வாமா மின்னலோட செக்மெண்டோட வின்னர். ஓகே, சோ அது மட்டும் இல்ல, எத்தனை பால் கேரி பண்ணி பத்திரமா போடுறீங்களோ சோ அது எல்லாத்துக்குமே 10 பாயிண்ட். சரிங்கண்ணா. So the contestants, are you ready? Yeah. And your time starts now. Jump. Yes. பாத்து அப்படிதான். அதே சூப்பர். ஏய், இந்த புள்ள தள்ளி விட்டுச்சுப்பா. பொறுமை கீழே பாத்து போங்க. சூப்பர். பாத்து. கை வைக்க கூடாது. அப்படியே போடுங்க. சூப்பர். கோட்டீஸ்வரி உள்ள போடுங்க, வெளியில போடாதீங்க. Very good. பாத்து. Last chance again. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, வாமா மின்னல் அப்படின்ற இந்த ரவுண்ட்ல 2 பேருமே ஈக்குவலி டேலண்டட் அண்ட் 2 பேருமே பயங்கரமா போட்டி போட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்களா இருந்துட்டு இந்த மாதிரி சாரி இந்த காஸ்டியூம்ல எல்லாம் அதுல போறது ரொம்ப கஷ்டம். பேண்ட் போட்டுருக்கோம்னாலே பார்த்து போக முடியல. சோ அந்த மாதிரி போயிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ 2 பேருமே ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் போட்ட அதை கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் போட்ட பால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ அதில் 2 மட்டும் நீங்கள் அங்கே போடும்போது அதில் கையை வச்சிட்டீங்க. ஸோ அதனால 2 மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலி 4 balls யூ ஷூட் தட் பேஸ்கெட். எங்க டீம் கோட்டீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிவேகமா விளையாண்டு நிறைய பாலை வந்து உள்ள பாக்கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் வந்து பேஸ்கெட் குள்ள பாக்கெட் ஆலனாலும் பேஸ்கெட்ல பிச் ஆகி பெசன் நகர் போன பாலை கூட கன்சிடர் பண்ணி ஓவராலா 50 மதிப்பெண்கள் கோட்டீஸ்வரி வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 2 பேருமே வந்து சிறப்பாக இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 40 பாயிண்ட்ஸோட இந்த ரவுண்டை அழகாக முடிச்சிருக்கீங்க. நீங்கள் 50 பாயிண்ட்ஸோட முடிச்சிருக்கீங்க. ஓகே, வாமா மின்னல் இந்த ரவுண்ட் அடுத்து விளையாடுறதுக்காக நம்ம கூட வந்துட்டு பூனைக்குட்டி பவித்ராவும் பாபு ராதிகாவும் ஜாயின் பண்ண போறாங்க.
கிட்டத்தட்ட 1 hour ப்ரிப்பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க தூக்கி கட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ஓரமா வாங்கிட்டு இருக்காங்க, எதுதான் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஓகே, எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் பண்றது மேட்டர் கிடையாது. இந்த பாலை கீழே விழுவாம கைப்படாம அங்க போய் போடுறதா மேட்டர். ஓகே, ஆடியோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேகமா வேகமா பாத்து போங்க, கீழே பாத்து போங்க. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு செல்ஃபி. அது பாஸ்கெட் குள்ள டிராப் பண்ணுங்க, வெளியில போடாதீங்க. பாத்து போங்க. ஜம்ப் பண்ணுங்க ராதிகா பாபா. கையில பிடிச்சு போட்டீங்கன்னா பால் அவுட் ஆயிடும். அப்படியே டிராப் பண்ணுங்க, கையில பிடிக்காதீங்க. ஓகே, 1 2 பேரும் லவ் ஆல். சூப்பர் சூப்பர் ராதிகா, கலக்குறீங்க. வாங்க அப்படியே வாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து டாஸ்க் விளையாண்டுருக்காங்க. 3 வாட்டி கீழே விழுந்து மூக்குல அடிபட்டாலும் மறுபடியும் விடாமுயற்சியா போய் பந்து போட்டிருக்கீங்க. வேற லெவல்ங்க நீங்க. என்ன வீட்டுக்கார் அங்க இருந்து ஏதாவது கண்ணு காட்டுனீங்களா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. வரவே இல்ல, சேர விட்டு grip உட்கார்ந்திருந்தீங்க சார். இல்ல இல்ல, கேம் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லும்போது பாத்தீங்களா இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. சிரிச்சிக்கிட்டே சந்தோஷமா சொல்றாரு அந்த கஷ்டம். இல்லங்க, நீங்க பார்க்கணும் இதெல்லாம். கண்டஸ்டன்ட் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி, இதை ஒரு ஜஸ்ட் ஸ்போர்ட்டாக எடுத்துக்கோ, ஸ்போர்ட்டிவா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஒரு தடவை விழுந்தோடனே ஆக்சுவலாக வந்துருவாங்கன்னு நினைச்சேன். காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். வீட்டில் ஒழுங்கா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துறீங்க, வீட்டிலே இருந்திருப்பாங்க. இதுக்காக நாங்கள் வின் பண்ணலைன்னா நான் தனி ஃப்ரிட்ஜ் ஒன்று அவளுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அபவுட் ராதிகா நீங்கள் வந்து 6 பாலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக பாலை மட்டும் பார்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிடையாது. ஸோ இந்த 6 பாலில் 3 பால் வந்து நீங்கள் கை பிடிச்சி போட்டனால 3 பால் ரிஜெக்டட். ஸோ 30 மதிப்பெண்கள் நீங்கள் இந்த ரவுண்டில் வாங்கியிருக்கீங்க. அண்ட் பூனைக்குட்டி பவித்ரா, நீங்கள் பூனை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாலும் 8 பாலை கொண்டு போயிருக்கீங்க. 8 பாலில் வந்துட்டு 2 பால் தான் நீங்கள் கை வச்சு போட்டிருக்கீங்க. அண்ட் 2 பால் நடந்து போய் போட்டிருக்கீங்க. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 பால் புட்டுக்குச்சு. 4 பால் வச்சு 40 மதிப்பெண்கள் வாங்கிருக்காங்க பவித்ரா. ஓகே, நம்ம கில்லாடி ராணி நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ரவுண்ட் வெற்றிகரமா ஃபன் ஃபில்டா விளையாண்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த ரவுண்ட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரவுண்ட்ல யார் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்க 2 பேர் மட்டும்தான் ஃபைனல் ரவுண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மிச்ச 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு இருந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ யார் எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, யார் வந்து ஹையஸ்ட் டாப்ல இருக்கிறாங்கன்றத பார்க்கலாம். Third roundoட total scores பவித்ரா 160, கோட்டீஸ்வரி 150, ராதிகா 130, சுகன்யா 90 points. ஸோ 2 பேர் வந்து லீஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் சுகன்யா அண்ட் ராதிகா. வாங்க. ஓகே சுகன்யா, இந்த எனர்ஜி இந்த ஷோலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா இருந்தீங்க நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. முக்கியமா உங்களோட டான்ஸ்க்கு நிறைய பேர் இங்க ஃபேன் ஆயிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. So thank you so much ராதிகா and சுகன்யா. உங்களை நாங்க வெறும் கை வீசின கைன்னு கண்டிப்பா அனுப்ப மாட்டோம், அது எங்களோட ஷோவோட ரூல்ஸே கிடையாது. உங்களுக்காக சௌபாகியா வணக்கம் ஒரு சூப்பர் டூப்பர் இண்டக்ஷன் ஸ்டவ் காத்துட்டு இருக்குது. இந்தாங்க.
ஓகே சூப்பர் டூப்பரா கலக்கலாம் 3 ரவுண்ட் முடிச்சாச்சு. நான் அடுத்த ரவுண்டுக்குள்ள போறது நம்ம கோட்டீஸ்வரியும் பவித்ராவும் அண்ட் யார் வின் பண்ணி இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கில்லாடி ராணியில நம்ம அடுத்து என்ன ரவுண்ட் விளையாட போறோம்? ஸோ இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல்ஸ்க்கு யார் போறாங்க, ஃபைனல் ரவுண்ட யார் விளையாட போறாங்க, ஃபைனலா யார் வீட்டுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ண போற ரவுண்ட். ஓகே. ஸோ இந்த ரவுண்டோட பேரு அடிச்சு தூக்கு. Let's welcome Pavitra and Koteshwari for playing. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பஸ்ஸர் சவுண்டோ இல்லை ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்ட உடனே போய் ஃபர்ஸ்ட் யார் கோன் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கேள்விகள் கேட்கப்படும். ஓகேங்களா? ரெடியா? ஓகே ஸோ இந்த ரவுண்ட்ல வந்துட்டு கோனை கரெக்டா ஆன் டைம்க்கு போய் எடுத்த பவித்ரா வந்துட்டு இந்த ஸ்பின் வீலை சுத்த போறாங்க. ஸோ பவித்ரா ரெடியா இருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க ஸ்பின் வீலை சுத்திட்டு அதுல ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வியும் வரும். அந்த கேள்விக்கு நீங்க அதுக்கு உண்டான பதிலை நீங்க சொல்லலை அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆப்வியஸா அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 15 செகண்ட் தான் டைம். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ எந்த கேள்வி வந்தாலும் 6 பதில் சொல்லணும். ஸோ 15 செகண்ட்குள்ள நீங்க 6 பதில்கள் நீங்க சொல்லணும். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் பவித்ரா. தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, பிளெயின் தோசை, கீ ரோசை, கீ ரோஸ் இல்ல தோசை, மஷ்ரூம் தோசை, காளான் தோசை. என்னது? காளான் தோசை. காளான் தோசை. 6 சொல்லிட்டேன். ஓகே அடிச்சு தூக்கு ரவுண்ட்ல வந்து பவித்ரா ஒரு பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருக்காங்க. லாஸ்ட் கோன் எடுக்கிறதுக்கான தருணம். ஸோ இந்த தடவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பா இருக்கும் இந்த காம்படிஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ கோனை நீங்க எடுத்ததுனால குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு சுத்து. ஸோ உங்களுக்கு ஆண்டவனாக பார்த்து கொடுத்தது 4. ஸோ இந்த எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் 4 பதில்கள் அதுக்கு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கான கேள்வி இதோ. அரசு விடுமுறை கவர்மெண்ட் ஹாலிடே என்ன நினைக்கலாம்? சண்டே, பொங்கல், தீபாவளி, உகாதி, அப்புறம் நியூ இயர். ஓகே. ஸோ இந்த அடிச்சு தூக்கு ரவுண்டில் 2 பேருமே ஈச் 1 பாயிண்ட். ஸோ 2 பேருமே டைல இருக்கிறீங்க. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதில் தெரிஞ்சு இதில் யார் எடுக்கிறீங்களோ கரெக்டாக கோன் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் ஆக போகிறீங்க. மேபி அதுக்கான பதில்களை நீங்கள் சரியாக சொல்லாமல் விட்டீங்கன்னா அவங்க தோக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேருமே ஈச் 1 பாயிண்ட்ல இருக்கிறீங்க. ரெடியா? பயப்படக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே பீதி எனக்கும் இருக்கு. ரெடி? ஸோ போன கையில் தூக்கினே போனதுனால நீங்கள் தான் வின்னர்னு தெரிஞ்சு போச்சு. போங்க போய் இந்த சினிமாவில் சுத்துங்க. கீரை வகைகள்: புளிச்சக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை. கீரை கீரை கீரை. சரி ஓகே. என்ன கீரையை கெட்டதுக்கெல்லாம் அழுகுறீங்களே ஏன்? சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு தங்கம் இந்த ஃப்ரிட்ஜ் வரல வீட்டுக்கு. ஏங்க கீரைன்னு ஒரு கேள்வி வைக்கலாமா அழுவுங்க? அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியுமா முடியாதான்ட்டு ஏன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் அந்த பதட்டத்துல தான் இருந்தேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கின்னஸ்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா எங்களுக்கு டான்ஸ் ஆடினீங்க.
அது கில்லாடி ராணி ஆறு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? கின்னஸ் ஆயிரலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி பவித்ரா வந்து ரொம்ப கியூட்டா அழகா அமேசிங்கா எனர்ஜியோட த்ரூ அவுட் ஷோ வந்து கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கில்லாடி ராணி ஆகலனாலும் உங்களோட ரியல் லைஃப்ல கண்டிப்பாகவே என்னாச்சு? ஒரே நிமிஷம். கில்லாடி ராணி செட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா, நான் வந்து சித்துக்காக இன்னைக்கு இங்கே வந்தேன். சித்துக்காக ஏன் இன்னைக்கு வந்தேன்னா, சித்து இன்னைக்கு பயங்கர பதட்டமாகவே இருந்தார். இந்த ஷூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார், பதட்டமாக இருக்கேன்னு. ஏன்னா அவருடைய லைஃபோட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் அண்ட் இங்கே இருக்கவங்களையும் வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எந்த பதட்டத்தையும் காட்டிக்காமல் ஷோவோட எண்டு வரலையும் ஷூட் போயிருக்கு. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான மூமெண்ட் அவருக்கு அப்படின்னா, அவருக்கே தெரியாது. இப்போ கேட்ட உடனே நான் உடனடியாக வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்த. அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் வந்து பொம்பளை குழந்தை பிறந்திருக்குது, மகாலட்சுமியே பிறந்திருக்குன்னு சொன்னார் உங்க அப்பா பேசினாரு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். 10 மணி 5 நிமிஷம். நானுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வேற ஒரு டென்ஷன்ல வந்தேன். வந்து பார்த்தா இவருக்கு ஒரு இவ்வளவு டென்ஷன் இருக்கதா பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் டென்ஷன் காத்துல பறந்து போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு கூலா இருந்தாரு. இடையில வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்தாங்க, அந்த டான்ஸ் ஆட வச்சாங்க அவங்களோட அந்த வந்தேன் சாங்க்கு. அதெல்லாம் எப்படி அவர் பண்ணாருன்னு எனக்கு சீரியஸா தெரியல. நான் அவரோட இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் ராக்கிங். ஓகே, ஸோ இனி எல்லாமே ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் மிஸ்டர் சித்து அவர்களே. பாப்பா பிறந்த நேரம் செட்டிலேயே இருந்து இந்த நியூஸ் கேட்குறது எத்தனை ஆங்கருக்கு வாய்க்குன்னு தெரியாது. ஆங்கராக இருக்கிறதா ரொம்ப பெருமையாக நினைப்பான் சித்து. ஸோ அவனுக்கு இது சரியான இடமும் கூட. ஸோ தொடர்ந்து ஷோ கண்டினியூ பண்ணுங்க, கில்லாடி ராணியை அறிவிச்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. ஓகே, இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோட்டீஸ்வரி லீடிங் ஆகி நம்ம கூட வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில விளையாட போறாங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தொடர முடியாம நம்மளோட பூனைக்குட்டி பவித்ரா இந்த மிக்ஸியோட வீட்டுக்கு போறாங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஸோ நீங்க கில்லாடி ராணியா இல்லைன்னா கூட ரியல் லைஃப்ல கண்டிப்பா நீங்க ஒரு கில்லாடி ராணியா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம விளையாட போற இந்த ரவுண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரா சக்க. ஸோ இந்த ரவுண்ட் எதுக்காக அப்படின்னு கோட்டீஸ்வரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். வந்ததுல இருந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை நீங்க கெஸ் பண்றதுக்கு ஒரு சின்னதா வந்து வி ஹேவ் அ டாஸ்க் ஹியர். ஒரு பால் இருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய பால். அந்த பால்குள்ள நிறைய குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது. அண்ட் இந்த குட்டி குட்டி பால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்லயும் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்கான 5 பாக்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஃப்ரிட்ஜோட விலை. ஸோ நீங்க மேபி ஒரு
6ஓ 0ஓ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 6யும் 0ஓ 2ஓ அதை நீங்க வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள அலைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கும் 6 அப்படின்னா நீங்க 6 அலைன் பண்ணிக்கலாம். அது கரெக்டா இருந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே இருக்கும், கிரீன் லைட் எரிஞ்சிட்டு. தப்பா இருந்ததுன்னா அது டிஸப்பியர் ஆயிடும். மறுபடியும் நீங்க அந்த பாலை உள்ள இருந்து எடுத்துட்டு நீங்க மறுபடியும் விளையாடலாம். அண்ட் அதை நீங்க அலைன் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க 3 லைஃப் இருக்குது. அண்ட் அந்த 3 லைஃப் எதுக்குன்னா நீங்க கை விட்டு உள்ள பால் எடுக்கும்போது ஒருவேளை அந்த இன்டூ மார்க் இருக்கிற பால் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைஃப் ஒரு ஹார்ட்டின் போயிடும். மறுபடியும் எடுத்தீங்கன்னா 2வது ஹார்ட்டின் போயிடும். மறுபடியும் எடுத்தீங்கன்னா 3வது ஹார்ட்டின் போயிடும். அதுக்கப்புறம் உங்களால இந்த கேமை தொடர்ந்து விளையாட முடியாது. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அட்ரா சக்க இந்த ரவுண்டை விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் கோட்டீஸ்வரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற பால் நல்லா குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ எடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களை விட்டு போயிடுச்சு, இன்ட்டு வந்திருக்குது. ஸோ இந்த பாலை மறுபடியும் நம்ம உள்ள போட மாட்டோம், வெளியில வச்சிடலாம். நீங்க நல்லா வேண்டிட்டு வேணும் ஃப்ரிட்ஜ் நினைச்சு நீங்க எடுங்க. பார்க்க கூடாது. ஓ மை காட், ரெண்டு லைஃப் இழந்திருக்கீங்க. நீங்க அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? நிறையவே இருக்குது. வாங்கிட்டு போயிடுவீங்க. நல்லா எல்லா சாமியும் வேண்டிட்டு போய் எடுத்துருங்க. சோ இல்ல உங்க பையன் முகுந்தா வந்திருக்கான். முகுந்தா மம்மி ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்களா? எடுத்துட்டு வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவாங்களா? கண்டிப்பா. 2 வாட்டி லைஃப் போயிடுச்சு. எடுத்துட்டு வருவாங்க இந்த வாட்டி, எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே, சோ லாஸ்ட் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. 5 நம்பர் 5 பால் எடுத்தா மட்டும்தான் அந்த ரேட்டை உன்னால அலைன் பண்ண முடியும். பார்க்காதீங்க ப்ளீஸ். வாவ், ஸோ வந்து 6 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 6 நம்பரை எந்த பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணலாம்? பையன் எதை சொல்ல விரும்புறாரு, என்ன சொல்லுங்க? நம்பர் 2. நம்பர் 2வா? ஷூரா? ஷூர். அவர் சொல்றாருன்றதுக்காக கேட்காதீங்க. பையனுக்கு பென்சில் வேலை தெரியும், ஃப்ரிட்ஜ் வேலை தெரியாது, அவசரப்படாதீங்க. இல்ல, நான் என் பையனை நம்புறேன். ஸோ உங்க பையன் வந்து நம்பர் 2 சொல்லியிருக்காரு. சரி, என்ன இப்போ கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமா? லாக் கரோ. ஸோ இன்னும் நீங்க 4 பாக்ஸ் ஃபில் பண்ணணும். ஆனா உங்களுக்கு 2 லைஃப் போயிடுச்சு. சொன்ன ஒரு லைஃப் தான். எப்பயும் நீங்க உங்க பையன்ட்ட தான் கேட்பீங்க. கேளுங்க. 4th பெட்டி. 4வது பெட்டியில இருக்கிற 0 கரெக்டா இல்லையான்றத பார்க்கலாமா? ஓகே, ஃப்ரிட்ஜோட ஃபர்ஸ்ட் டோர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டோர் வருமா வராதா அப்படின்றது பார்க்கலாம். ஓ மை காட். லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 2 நம்பரும் ரொம்பவே அழகாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை இந்த கேமை நீங்க வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லாம உங்க கூட வந்துட்டு சௌபாகியா வழங்கும் ஒரு கிரைண்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும். ஆமா, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் இது பார்த்து. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜோட உண்மையான விலை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல ஷோரூமாக போங்க, அங்கேயே இதானது பெரிய ப்ரைஸ் டாக்காக ஒட்டியிருப்பாங்க. அங்கே நீங்கள் தெரிஞ்சுட்டு எனக்கும் சொல்லுங்கள், நானும் நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கி போட போகிறேன். ஸோ கில்லாடி ராணியா வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போகலனாலும் டெஃபினட்டாக எல்லாருமே உங்களோட ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாங்க. பீயிங் அ ட்ரிபிள் வேர்ல்ட் ஹோல்ட் ரெக்கார்டர், நீங்கள் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹூலா ஹூப் ரிங் ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க இங்கே. ஸோ தட் இஸ் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இங்கே கூட விளையாண்டு, ஸோ ஹவு டு யூ ஃபீல்?
இல்லை, நான் கேம் ஷோ அவ்வளோ நான் எதுவுமே கலந்துக்க மாட்டேன். என் பையன் சொன்னால், மம்மி கண்டிப்பாக கலந்துக்குங்க மம்மி, தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ ஆனால் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கல்ல, அது பார்க்குறதுக்கு நிறைய பேர் அவளோட காத்திருப்பாங்க, உங்களோட ஃபேன்ஸ், அப்புறமா உங்களோட ஆடியன்ஸ். இந்த மாதிரி மம்மி ப்ளீஸ் மம்மி போங்க அப்படின்னா என் பையனுக்காக தான் நான் இங்கே வந்தது. வாங்க முகத்னன், வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. ஓகே, ஸோ கோட்டீஸ்வரி நம்ம செட்டுக்கு வந்துட்டு யாரையும் வெறும் கையோட நாங்கள் அமிச்சதே கிடையாது. அண்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் வின் பண்ணலன்னா கூட எங்கள் எல்லாரோட மனசையும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை வெறும் கையோட அனுப்பாம சௌபாகிய வழங்கும் ஒரு அழகிய கிரைண்டர் உங்கள் வீட்டுக்கு வருது. ஸோ நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்காக டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கொடுத்து இன்னும் நீங்கள் நிறைய ரெக்கார்ட் வாங்கணும்னு சொல்லி எங்களோட கில்லாடி ராணி செட்லேருந்து நாங்கள் எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான எபிசோட்ல நானும் சிதுவும் உங்களை மீட் பண்றோம். Until then, it's Sai Gayatri and Sidhu.